சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். செங்கல்பட்டு அரக்கோணம் ஒரு வழி ரயில் பாதையை 1538 கோடி ரூபாயில் இரட்டை வழி பாதையாக மாற்ற தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை ரயில்வே கோட்டத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் முக்கிய சந்திப்பாக அமைந்துள்ளது. இந்த ரயில் நிலையம் வழியாக காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் வரை 10 மின்சார ரயில்கள் மற்றும் வாராந்திர விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக சென்னை கடற்கரைக்கு 2 மின்சார ரயில்களும், செங்கல்பட்டு வரை 1 மின்சார ரயிலும் இயக்கப்படுகின்றன. செங்கல்பட்டு அரக்கோணம் வரை 68 கிலோமீட்டருக்கு ரயில்வே இருப்பு பாதை ஒரு வழி பாதையாக உள்ளது. இந்த இருப்பு பாதையில் செங்கல்பட்டு, ரெட்டிப்பாளையம், பாலூர், பழைய சீவரம், வாலாஜாபாத், நத்தப்பேட்டை, காஞ்சிபுரம், திருமால்பூர், தக்கோலம் வரை உள்ள ரயில் நிலையங்களில் மின்சார ரயில்கள் நின்று செல்கின்றன. இதில் பாலூர், வாலாஜாபாத், காஞ்சிபுரம், திருமால்பூர் ஆகியவை முக்கிய ரயில் நிலையங்களாக உள்ளன. காஞ்சிபுரம், வாலாஜாபாத், பாலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்களில் பலர் உயர்நீதிமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தினமும் மின்சார ரயில்களில் சென்று மீண்டும் இதே ரயில்களில் வீடு திரும்பி செல்கின்றனர். இது மட்டுமின்றி காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு கலெக்டர் அலுவலகம், நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு ஊழியர்கள் பலர் ரயிலில் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் மின்சார ரயில்களில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி காஞ்சிபுரம் கோவில்கள் நிறைந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம் 68 கிலோமீட்டர் தூரத்திற்கு இடையே 12 ரயில் நிலையங்கள் உள்ளன. 12 ரயில் நிலையங்களிலும் ஆண்டுதோறும் குறைந்த 35 கோடி ரூபாய் வரை வருமானம் வருகிறது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் ஆண்டுதோறும் 15 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருமானம் தொடர்ந்து அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூடுதல் ரயில் சேவை என்பது இயக்கப்படாமலே இருந்து வருகிறது. மேலும் பயணிகளுக்கான அடிப்படை தேவைகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு அரக்கோணம் வரை ரயில்வே இருப்பு பாதை ஒரு வழி பாதையாக இருப்பதால் கூடுதல் ரயில்கள் இயக்க முடியாமல் உள்ளது. இது மட்டுமின்றி விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் ஒரு வழியில் செல்லும் போது அவற்றுக்கு வழிவிட பாலூர், வாலாஜாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் மின்சார ரயில்கள் நிறுத்தப்படும். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ரயில் பயணியர் அடிக்கடி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வப்போது ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக பயணியரிடம் உறுதியளிக்கின்றனர். ஆனால் ரயில்வே இருப்பு பாதை இருவழியாக மாற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இப்பிரச்சனைக்கு தீர்வாக செங்கல்பட்டு அரக்கோணம் வரை ரயில்வே இருப்பு பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றக் கோரி நீண்ட காலமாக ரயில் பயணியர் ரயில்வே நிர்வாகத்திடம் மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் செங்கல்பட்டு அரக்கோணம் வரை ரயில்வே இருப்பு பாதையை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். செங்கல்பட்டு அரக்கோணம் ஒரு வழி ரயில் பாதையை 1538 கோடி ரூபாயில் இரட்டை வழி பாதையாக மாற்ற தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் சென்னை கடற்கரை வழியாக சுற்றி செல்லாமல் தக்கோலம் வழியாக நேரடி புறநகர் ரயில் சேவைகளை இயக்குவதற்கு ஒரு பிரத்யேக வழித்தடத்தை உருவாக்கப்பட உள்ளது. சென்னையை சுற்றி 192 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறநகர் ரயில் சேவை வழங்க திட்டமிட்டுள்ளதால் இந்த ரயில் பாதை விரிவாக்கம் மிக முக்கியமானது. இந்த இரட்டை ரயில் பாதை பயன்பாட்டிற்கு வந்தால் தினமும் 13 ரயில்கள் இயக்கும் இடத்தில் 40 ரயில்கள் வரை விரிவுபடுத்த முடியும். பயணியர் ரயில் மட்டுமின்றி சரக்கு ரயில்களும் கூடுதலாக இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் ரயில் தாம்பரம், செங்கல்பட்டு வழியாக தெற்கு நோக்கி செல்லும். பின்னர் அரக்கோணம், ராணிப்பேட்டை வழியாக வடமேற்கு திசையில் திரும்பி ஆவடி வழியாக சென்னை நகரின் மையத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.